உங்களுக்குரிய எல்லா வியாதிகளையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா கஷ்டங்களையும், எல்லா போராட்டங்களையும் இயேசு சிலுவையிலே ಜಯಿத்தார். ನಿಮಗಿರುವಂತ ರೋಗಗಳು, ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳು, ಎಲ್ಲಾ ನಿಂದೆಗಳನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಯಿಸಿದ್ದಾರೆ. இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾರೆ. சொல்ல முடியுமா? ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾ? சொல்றவங்க எல்லாம் கண்களை மூடி கைகளை உயர்த்துவோம். ಹೇಳುವರೆಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿರಿ. இப்ப நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ಸ್ತೋತ್ರ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. எனக்காய் ஜெயம் எடுத்தீரே ஏசப்பா. ಯೇಸುವೇ, ನನಗೋಸ್ಕರ ಜಯವನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಲ್ಲ, அந்த ஜெயத்தை எனக்கு இன்னைக்கு தாங்க ஏசப்பா. ಆ ಜಯವನ್ನು ನನಗೆ ಕೊಡಿ ದೇವರೇ. எங்களுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಉಂಟಾಗಲಿ. எனக்கு இருக்கிற பிரச்சனையில உண்டாகட்டும். ನನ್ನ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಉಂಟಾಗಲಿ. எனக்கு இருக்கிற வியாதியில உண்டாகட்டும். ನನ್ನ ರೋಗದಲ್ಲಿ ಉಂಟಾಗಲಿ. இன்னைக்கு அந்த ஜெயத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. அந்த ಜಯವನ್ನು ನಮಗೆ ಕೊಡಿ ದೇವರೇ. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಲೋಕವನ್ನು ಜಯಿಸುವಂತ ಜಯ. எத்தனை பேர் நம்பிக்கையோட இருக்கிறோம்? நம்பிக்கையோட இருக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். அவன் இயேசு நமக்காக ஜெயித்து இருக்கிறார். ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்க இல்லையா? இந்த இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிற அத்தனை சாத்தானுடைய வல்லமைகளை பார்க்கும் இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிற அத்தனை வியாதியின் வல்லமைகளை பார்க்கும் இயேசு பெரியவர். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகಲಿ. உபாகமம் 21வது அதிகாரம், உபாகமம் 21வது அதிகாரம் 10, 11, 12, 13 இந்த வசனங்களை நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 10, 11, 12, 13 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ. இயேசு முதலாவது முறையாக இந்த பூமிக்கு குழந்தையாக பூமிக்கு வந்தார். ಯೇಸು ಮೊದಲನೇ ಸಾರಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಮಗುವಾಗಿ ಬಂದರು. இரண்டாவது விஷயம், இயேசு இந்த பூமிக்கு வரப்போகிறார். ಎರಡನೇ ಸಾರಿ ಭೂಮಿಗೆ ದೇವರು ಬರಲಿದ್ದಾರೆ. வரப்போகிறார். இரண்டாவது விஷயம், இயேசு வரும் பொழுது அவர் குழந்தையா வரப்போறதில்ல, நம்மை சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு மணவாளனாய் இயேசு வெளிப்பட போகிறார். ಸ್ವಾಮಿ ಎರಡನೇ ಸಾರಿ ಬರುವಾಗ ಒಂದು ಮಗುವಾಗಿ ಬರುವುದಿಲ್ಲ, ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಮೊದಲಿಂಗನಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்ப நம்ம இயேசுவை ஒரு மணவாட்டியா நம்ம சந்திக்கணும். ನಾವು ನಮ್ಮ ಯೇಸುವನ್ನು ಸಂಧಿಸುವಾಗ ಒಂದು ಮೊದಲಿಗಿತ್ತಿಯಾಗಿ ನಾವು ಸಂಧಿಸಬೇಕು. இயேசு மணவாளனா வரப்போறார், நம்ம மணவாட்டியா மாறி அவரை சந்திக்க போறோம். ಯೇಸು ಮೊದಲಿಂಗನಾಗಿ ಬರಲಿದ್ದಾರೆ, ನಾವು ಮೊದಲಿಗಿತ್ತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು ನಾವು ಆತನನ್ನು ಸಂಧಿಸಲು ಹೋಗುತ್ತೇವೆ. இன்னைக்கு வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் வழியா நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಶೋಧನೆಗಳು, ಹೋರಾಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದಾಟಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆಗಳುಂಟು. அதன் மத்தியில நம்ம இயேசுவை பிடிச்சிட்டு நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಯೇಸುವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ನಾವು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. எப்படியாயிலும் அவர் நம்மை மணவாட்டியாய் மாற்றும்படியாக இந்த பூமியில ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ಹೇಗಾದರೂ ನಾವು ನಮ್ಮ ಮೊದಲಿಗಿತ್ತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತ್ಮನಾದವನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அதை குறித்த ஒரு சத்தியத்தை தான் நாம் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். ಅದರ ಕುರಿತಾದಂತ ಸತ್ಯವನ್ನೇ ನಾವು ನೋಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ. ஏனென்றால் வெளிப்படுத்துற விசேஷத்துல யோவான் தரிசனத்துல பார்க்கும் பொழுது இந்த சபை மணவாட்டியை போல வானத்திலிருந்து இறங்கி வருகிறதாக யோவான் தன்னுடைய தரிசனத்துல பார்க்கிறார். ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಯೋಹಾನನು ದೇವರು ಮೊದಲಿಂಗನಾಗಿ ಬರುವುದನ್ನು, சபை மணவாட்டியாக மேலிருந்து இறங்கி வர்றதை யோவான் தரிசனத்துல பார்க்கிறார். ಸಭೆಯು ಒಂದು ಮೊದಲಿಗಿತ್ತಿಯಾಗಿ மேலிருந்து இறங்கி வர்றதை, ಸಭೆಯು ಒಂದು ಮೊದಲಿಗಿತ್ತಿಯಾಗಿ ಮೇಲಿಂದ ಇಳಿದು ಬರುವುದಾಗಿ ದರ್ಶನದಲ್ಲಿ ಯೋಹಾನನು ನೋಡುತ್ತಾನೆ. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறதை, ஒரு மணவாட்டியை போல இறங்கி வருகிறதை யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனத்திலே தரிசனத்துல பார்க்கிறார். ಹೊಸ ಯೆರೂಸಲೇಮು ಪರಲೋಕದಿಂದ ದೇವರ ಬಳಿಗೆ ಇಳಿದು ಬರುವುದನ್ನು, ತನ್ನ ಗಂಡನಿಗೋಸ್ಕರ ಅಲಂಕೃತವಾದ ಮೊದಲಿಗಿತ್ತಿಯಂತೆ ಶೃಂಗರಿಸಲ್ಪಡುವುದನ್ನು ಯೋಹಾನನು ತನ್ನ ದರ್ಶನದಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾನೆ. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனம். ಪ್ರಕಟಣೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯ. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் பூசனுக்காக அலங்கரிக்கப்பட்ட
மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ಯೋಹಾನಾಗಿರುವಂತ ನಾನು ದರ್ಶನದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಪಟ್ಟಣವಾದ ಹೊಸ ಯೆರೂಸಲೇಮು ಪರಲೋಕದಿಂದ ದೇವರ ಬಳಿಗೆ ಇಳಿದು ಬರುವುದನ್ನು ಕಂಡೆನು. ಅದು ತನ್ನ ಗಂಡನಿಗೋಸ್ಕರ ಅಲಂಕೃತಳಾದ ಒಂದು ಮದಲಗಿತ್ತಿಯಂತೆ ಶೃಂಗರಿಸಲ್ಪಟ್ಟಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. மணவாட்டியை போல இறங்கி வருகிற அந்த புதிய ஏற்பாட்டு சபை வேற யாரும் இல்ல, இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் தான். ಮದಲಗಿತ್ತಿಯಿಂದ ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬರುವುದು ಬೇರೆ ಯಾರು ಅಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡಿರುವ ನಾವು ನೀವಾಗಿ ಕಾಣಪಡುತ್ತೇವೆ. நம்ம தான் ஒரு மணவாட்டியை போல அந்த பூமியில மாற்றப்படுகிறோம். ನಾವೇ ಒಂದು ಮದಲಗಿತ್ತಿಯಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. முழுவதுமாக மணவாட்டியாய் மாறின ஒரு சபையை தான் யோவானுக்கு தேவன் தரிசனத்துல காட்டி கொடுத்தார். ಪೂರ್ಣವಾಗಿ ಮದಲಗಿತ್ತಿಯಾಗಿ ಪೂರ್ಣವಾದಂತ ಒಂದು ಸಭೆಯನ್ನೇ ದೇವರು ಯೋಹಾನನಿಗೆ ದರ್ಶನದಲ್ಲಿ ತೋರಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த தரிசனம் இந்த காலத்துல நம் மூலமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. ಆ ದರ್ಶನವು ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೆರವೇರುತ್ತಾ ಬರುತ್ತಿದೆ. நம்ம மணவாட்டியா நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். ನಾವು ಈಗ ಮದಲಗಿತ್ತಿಯಾಗಿ ರೆಡಿಯಾಗುತ್ತಾ ಸಿದ್ಧರಾಗುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இப்ப நம்ம மணவாட்டி சபையில இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த மணவாட்டி சபையில இணைஞ்சிருக்கிறாங்க. ಈ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಈ ಮದಲಗಿತ್ತಿ ಈ ಸಭೆಗೆ ನಾವು ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த மணவாட்டி சபையில இணைஞ்சிருக்கிறாங்க. ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಂತ ನಾವು ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಮದಲಗಿತ್ತಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೊಂದಿಕೆಯಾಗಿ ಕಾಣಪಡುತ್ತೇವೆ. எடுத்த ஒவ்வொருவரும் இணைஞ்சிருக்கிறீங்க. ಯಾರ್ಯಾರು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೀರೋ ಅವರೆಲ್ಲರೂ ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೊಂದಾಣಿಕೆಯಾಗಿ ಕಾಣಪಡುತ್ತೀರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு மணவாட்டி சபையா உள்ள இருந்து வளர்ந்துருக்கோம். ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ, ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ, ನಾವು ಒಂದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ನಾವು ನಡೆಸಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಈಗ ನಾವು ಈ ಒಂದು ಮದಲಗಿತ್ತಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಹಿಜ್ಜೋಡಾಗಿ ಕಾಣುತ್ತೇವೆ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எப்படி நாம் மணவாட்டியாக ஆயத்தப்படுவது என்கிறதான அந்த சத்தியத்தை உபாகமம் 21வது அதிகாரம் 10 13 வரைக்கும் இருக்கிறதான வசனங்கள்ல நாம் படிக்கிறோம். ಹೇಗೆ ನಾವು ಮದಲಗಿತ್ತಿಯಾಗಿ ಸಿದ್ಧರಾಗುವುದು ಎಂಬುದಾಗಿ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 10, 11, 12, 13 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ. ஒரு இஸ்ரவேலன் அந்நிய தேசத்து பெண்ணை விவாகம் பண்ண வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான கட்டளையை தேவன் அங்கே கொடுக்கிறார். ಅಂದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲನು ಅನ್ಯ ದೇಶದ ಹುಡುಗಿಯನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ಏನೇನು ಕಟ್ಟಳೆಗಳು ಆಜ್ಞೆಗಳು ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. அந்த இஸ்ரவேலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக நாம் எடுத்துக்கொள்வோம். ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿ ನಾವು ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. அந்நிய தேசத்து பெண் யார் அப்படின்னா நம்மள எடுத்துக்கொள்வோம். ಅನ್ಯ ದೇಶದ ಹುಡುಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. இப்ப நம்ம அந்த வசனத்தை படிக்கலாம். உபாகமம் 21வது அதிகாரம் 10 13 வரைக்கும் உள்ள வசனங்கள். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 10 13 ವಾಕ್ಯಗಳನ್ನು. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு புறப்பட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறதினால் அவர்களை சிறைபிடித்து வந்து சிறைகளில் ரூபவதியான ஒரு பெண்ணை கண்டு அவளை விவாகம் பண்ண விரும்பி அவளை உன் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு போவாயானால் அவள் தன் தலையை சிரைத்து தன் நகங்களை களைந்து தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தையும் நீக்கி உன் வீட்டிலிருந்து 1 மாதம் மட்டும் தன் தகப்பனையும் தன் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாட கடவள். அதன் பின்பு நீ அவளோட சேர்ந்து ಅವಳಿಗೆ ಪುರುಷನಾಯಿರು, ಅವಳು ಉನಕ್ಕೆ ಮನೆಯಾಗಿರುತ್ತಾಳೆ. ನೀವು ಶತ್ರುಗಳೊಡನೆ ಯುದ್ಧ ಮಾಡಲಾಗಿ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಅನುಗ್ರಹದಿಂದ ಅವರನ್ನು ನಿಮ್ಮಿಂದ ಅಪಜಯಪಡಿಸಿ ಸೆರೆ ಹಿಡಿದಾಗ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವನಾದರೂ ಸೆರೆಯವರಲ್ಲಿ ಸುಂದರ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಕಂಡು ಮೋಹಿಸಿ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಅಪೇಕ್ಷಿಸಿದರೆ ಅವಳನ್ನು ಮನೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರಲಿ. ತರುವಾಯ ಅವಳು ಕ್ಷೌರ ಮಾಡಿಕೊಂಡು ಉಗುರುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸೆರೆಯ ಬಟ್ಟೆಯನ್ನು ತೆಗೆದಿಟ್ಟು ಅವನ ಮನೆಯಲ್ಲಿ 1 ತಿಂಗಳವರೆಗೆ ತಾಯಿ ತಂದೆಗಳ ವಿಯೋಗದ ನಿಮಿತ್ತ ಹಂಬಲಿಸಲಿ. ಆಮೇಲೆ ಅವನು ಅವಳನ್ನು ಹೆಂಡತಿಯನ್ನಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகಲಿ. அப்ப நம்ம இங்க படிக்கிறோம் பாருங்க, ஆண்டவர் நம்மை விவாகம் பண்ண வேண்டும் என்றால் அந்த இஸ்ரவேலன் அந்த அந்நிய தேசத்து பெண்ணை விவாகம் பண்ண வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான சில கட்டளைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கு. ಇಸ್ರಾಯೇಲನು ಅನ್ಯ ದೇಶದ ಒಂದು ಹುಡುಗಿಯನ್ನು ವಿವಾಹ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ಏನೇನು ಕಟ್ಟಳೆಗಳು ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದಿ ಕೇಳಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. ஏற்கனவே சொன்னேன், அந்த இஸ்ரவேலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக நாம் எடுத்துக்கொள்வோம். ನಾನು ಮುಂಚೆನೇ ಹೇಳಿದ್ದೇನೆ, ಇಸ್ರಾಯೇಲನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. அந்த அந்நிய தேசத்து பெண் சிறைபிடித்து வந்ததான அந்த பெண் நாமாக எடுத்துக்கொள்வோம். ಸರಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಂತ ಬಂದಂತ ಸ್ತ್ರೀಯು ನಾವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. முதலாவது இந்த பெண் எங்க இருந்தால், ಮೊದಲನೇದಾಗಿ ಹುಡುಗಿ ಎಲ್ಲಿ ಇದ್ದಳು அப்படிங்கறத அந்த சத்தியத்துல நம்ம படிக்கிறோம். ಹಾಗೆ ನಾವು ಈ ಸತ್ಯದಲ್ಲಿ ಓದೋಣ. அவள் அந்த இஸ்ரவேலனுக்கு சத்துருவாக இருந்த ஒருவள்.
ಅವಳು ಇಸ್ರೇಲಿನಿಗೆ ಶತ್ರುವಾಗಿದ್ದಂತಹ ಒಬ್ಬಳು. அதைத்தான் 21:10 நம்ம படிக்கிறோம். ಅದನ್ನೇ 21ನೇ ಧರ್ಮೋಪದೇಶ ಖಂಡ 10ರಲ್ಲಿ ಓದಿದ್ದೇವೆ. போன வாரத்துல கூட இந்த சத்தியத்தை நம்ம தியானிச்சோம். ಹೋದ ವಾರ ಸಹ ಈ ಸತ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸಿದ್ದೇವೆ. நாம் இயேசுவுக்கு சத்துருவாய் இருக்கிறோம் என்று சொல்லி. ನಾವು ಯೇಸುವಿಗೆ ಶತ್ರುವಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಓದಿದ್ದೇವೆ. இதுக்கு முன்னால நம்ம சத்துருக்களா இருந்தோம். ಇದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಾವು ದೇವರಿಗೆ ಶತ್ರುವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. இப்ப இயேசு அவருடைய இரத்தத்தினால அவருடைய பிள்ளையா நம்மளை மாத்தி ಈಗ இருக்காரு. ನಮ್ಮನ್ನು ಆತನಾದ ರಕ್ತದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿದ್ದಾರೆ. அப்ப நம்ம மறந்துடக்கூடாது, இப்ப இயேசுவுக்கு நம்ம சத்துரு கிடையாது, இப்ப இயேசுவுக்கு நாம் பிள்ளைகள். ನಾವು ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು, ಈಗ ನಾವು ಶತ್ರುಗಳಲ್ಲ, ಯೇಸುವಿನ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವೆ. அதனால பைபிள்ல அந்த வசனத்தை படிக்கும்போது முன்னே இதுக்கு முன்னால நீங்க சத்துருக்களா இருந்தீங்கன்னு சொல்லி ಆದ್ದರಿಂದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಇದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನೀವು ಶತ್ರುಗಳಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ. கொலோசியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல அந்த வார்த்தையை படிக்கிறோம். ಕೊಲೋಸಿಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே கெட்ட நடத்தைகளினாலே மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களை பரிசுத்தமுள்ளவர்களாக, பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிற்கும்படிக்கு அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ನೀವು ಹಿಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಅನ್ಯರು ದುಷ್ಕೃತ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಿ ದ್ವೇಷ ಮನಸ್ಸುಳ್ಳವರು ಆಗಿದ್ದರು. ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ತನ್ನ ಕುಮಾರನ ಸ್ಥೂಲ ದೇಹದಲ್ಲಿ ಉಂಟಾದ ಮರಣದ ಮೂಲಕ ಈಗ ಸಂಧಾನ ಪಡಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ ಮತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧರನ್ನಾಗಿಯೂ ನಿರ್ದೋಷಗಳನ್ನಾಗಿಯೂ ನಿರಪರಾಧಿಗಳನ್ನಾಗಿಯೂ ತನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಬೇಕೆಂದಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணத்தின் மூலமாக சத்துருவாய் இருந்த நாம் அவருக்கு பிள்ளைகளாய் மாறினோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮರಣದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಶತ್ರುಗಳಾಗಿದ್ದಂತ ನಮ್ಮನ್ನು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. உபாகமம் 21வது அதிகாரத்துல படிக்கிறோம், அந்த சத்துருக்களோடு அவன் யுத்தம் பண்ணினார்கள் என்று படிக்கிறோம். ಧರ್ಮೋಪದೇಶ ಖಂಡ 21:10ರಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ, ಆತನು ಶತ್ರುಗಳೊಂದಿಗೆ ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೊರಟನು ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்ப அந்த அந்நிய தேசத்து பெண் என்று சொல்லப்படுகிறவள் இருந்த இடம் சத்துருக்கள் மத்தியில, சத்துருக்களின் பிடியில. ಅನ್ಯ ದೇಶದ ಸ್ತ್ರೀಯಾದವಳು ಈಗ ಶತ್ರುವಿನ ಕೈಯಲ್ಲಿ, ಶತ್ರುವಿನ ಹಿಡಿತದಲ್ಲಿ ಕಾಣ್ಪಡುತ್ತಾಳೆ. அங்கதான் இருந்தா அவ. ಅಲ್ಲೇ ಅವಳು ಇದ್ದಳು. இப்ப அங்கிருந்து அவளை வெளியே எடுத்துட்டு வராரு. ಅಲ್ಲಿಂದ ಅವಳನ್ನು ಹೊರಗಡೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. ஏன்னா இப்ப சத்துருக்களோட யுத்தம் பண்ணி சத்துருவின் கீழே இருக்கிறதான அந்த பெண்ணை தான் இவர் விரும்ப போகிறார். ಶತ್ರುಗಳೊಂದಿಗೆ ಯುದ್ಧ ಮಾಡಿ ಶತ್ರುವಿನ ಕೆಳಗಡೆ ಇರುವಂತ ಈ ಸ್ತ್ರೀಯನ್ನೇ ಅವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நம்மளதான் சாத்தானுக்கு கீழே இருந்ததான நம்ம தான் ஆண்டவர் இஷ்டப்பட்டார். ಸೈತಾನನ ಹಿಡಿತದಲ್ಲಿದ್ದಂತೆ ನಮ್ಮನ್ನೇ ದೇವರು ಇಷ್ಟಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்மள அவர் விரும்பினார். ನಮ್ಮನ್ನು ಆತನು ಇಷ್ಟಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்மள அவர் நேசித்தார். ನಮ್ಮನ್ನು ಆತನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. நம்மளை எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு சொல்லி நினைச்சார். ನಮ್ಮನ್ನು ಹೇಗಾದರೂ ವಿಮೋಚಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದರು. நம்மளுக்கு எப்படியாவது ரட்சிப்பை கொடுக்கணும்னு அவர் விரும்பினார். ನಮಗೆ ಹೇಗಾದರೂ ರಕ್ಷಣೆ ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಶೆಪಟ್ಟರು. நமக்கு சமாதானத்தை கொடுக்கணும்னு விரும்பினார். ನಮಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಶೆಪಟ್ಟರು. அதனாலதான் நம்ம மேல அதிகாரியா இருந்ததான சாத்தானோடு இயேசு யுத்தம் பண்ணினார். ಅದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಇದ್ದಂತ ಸೈತಾನನ ಮೇಲೆ ಯುದ್ಧ ಮಾಡಿದ್ದಾರೆ. இந்த யுத்தத்தில் அவர் ஜெயித்தாரா? ಈ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಅವರು ಜಯಿಸಿದರಾ? ஜெயித்தார் என்று நாம் படிக்கிறோம். ಜಯಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அதே கொலோசையர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் படிக்கிறோம். ಅದೇ ಕೊಲೊಸ್ಸೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 14-15ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. சிலுவையிலே அந்த யுத்தத்திலே இயேசு ஜெயித்தார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಯೇಸು ಜಯವನ್ನು ಹಾಡಿದರು. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவனை, சாத்தானை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ದೊರೆತನ ಅಧಿಕಾರಗಳನ್ನು ನಿರಾಯುಧವನ್ನಾಗಿ ಮಾಡಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿಯಲ್ಪಟ್ಟು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸೈತಾನನನ್ನು ಆತನು ಜಯವನ್ನು ಹೊಂದಿದರು. இன்றைக்கு பாருங்க, அநேகர் தங்களுக்கு வருகிறதான போராட்டங்கள்ல, பிரச்சனைகள்ல, சூழ்நிலைகள்ல சோர்ந்து போய் ஏசப்பா என் கூட இருக்கிறாரா என்கிறதான ஒரு கேள்வியே வர்ற அளவுக்கு அவங்க இடறி போயிடுறாங்க. ಇವತ್ತಿನಲ್ಲಿ ಅನೇಕರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಬರುವಂತಹ ಶೋಧನೆ, ನಿಂದೆಗಳ ಸಂಕಟದಲ್ಲಿ ಯೇಸು ನನ್ನ ಜೊತೆಲಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುವಂತಹ ಪ್ರಶ್ನೆಗೆ ಒಳಗಾಗಿದ್ದಾರೆ. இயேசு ஜெயித்ததே நமக்காக தானே ஜெயித்தார். ಯೇಸು ಜಯಿಸಿದ್ದೆ ನಮಗೋಸ್ಕರ ತಾನೇ. இயேசு ஜெயித்தது உங்களுக்காக தான் ஜெயித்திருக்கிறார். ಯೇಸು ಜಯಿಸಿದ್ದೆ ನಮಗಾಗಿ, ನಿಮಗಾಗಿ ತಾನೇ. நம்ம கஷ்டத்துல இருந்து, நம்ம போராட்டத்துல இருந்து வெளியே வர வேண்டும், இயேசுவோடு கூட இருக்க வேண்டும்ன்றதுக்காக தான் இயேசு சிலுவையில சாத்தானை ஜெயித்தார். ನಮ್ಮ ಕಷ್ಟದಿಂದ, ಹೋರಾಟದಿಂದ ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸೈತಾನನನ್ನು ಜಯಿಸಿದ್ದಾರೆ. சாத்தானுடைய பிடியில, சாத்தானுக்கு அடியில காணப்பட்டதான நம்ம எடுத்து கொண்டு வந்தார். ಸೈತಾನನ ಹಿಡಿತದಲ್ಲಿದ್ದಂತ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் படிக்கிறோம். 1 ಪೇತ್ರ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. அந்தகாரத்துல இருந்து, இருள்ல இருந்து ஆச்சரியமான ஒளியாகிய இயேசுவின் இடத்துல அவர் இழுத்து கொண்டு வந்தார். ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ಇರುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಬೆಳಕಿನ ಕಡೆಗೆ ನಮ್ಮನ್ನು ಎಳೆದುಕೊಂಡು ಬಂದು ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. நம்மை வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும் என்று ನಮ್ಮನ್ನು சொல்லப்படுகிறது. ಸೇರಿಸಿದ ಆತನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ನಾವು ಪ್ರಚಾರ ಪಡಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ
ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. பாருங்க, அந்த காலத்துல இருந்து நம்மளை எடுத்தார். ಅಂಧಕಾರದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತೆಗೆದಿದ್ದಾರೆ. இருளிலிருந்து இருந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோம். இருಳಿನಿಂದ ನಾವು ಹೊರಗಡೆ ಬಂದಿದ್ದೇವೆ. இன்னைக்கு இயேசப்பாவோட கூட இருக்கிறோம். ಇವತ್ತು ನಾವು ಯೇಸುವಿನ ಜೊತೆಯಾಗಿದ್ದೇವೆ. அப்ப நம்ம மேல இருந்தான சத்துருவ ஆண்டவர் அழிச்சு அவன் கையிலிருந்து நம்மளை எடுத்து கொண்டு வந்திருக்கார். ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವಂತ ಶತ್ರುವನ್ನು ನಾಶ ಮಾಡಿ ಅವನ ಕೈಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. இப்ப நம்ம யாருக்கு அடிமை? ಈಗ ನಾವು ಯಾರಿಗೆ ದಾಸರಾಗಿದ್ದೇವೆ? நாம் இயேசுவுக்கு அடிமை. ನಾವು ಯೇಸುವಿಗೆ ದಾಸರಾಗಿದ್ದೇವೆ. இப்ப இனிமே சாத்தானுக்கு நம்ம மேல உரிமை இல்ல. ಇನ್ನು ಸೈತಾನನಿಗೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. அவன் நம்மள சாத்தான் துக்கப்படுத்த முடியாது. ಇನ್ನು ಮೇಲೆ ಸೈತಾನನು ದುಃಖಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நம்மளுக்கு அவன் இனிமேல பிரச்சனைகள் தொந்தரவுகளை கொடுத்தாலும் அவன் நம்மளை ஜெயிக்க முடியாது. ನಮಗೆ ಇನ್ನು ಸಮಸ್ಯೆಗಳು ಹೋರಾಟಗಳು ತಂದರೂ ಅವನು ನಮ್ಮನ್ನು ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இயேசு நம்ம மேல ஜெயித்திருக்கிறார். ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ಜಯಿಸಿದ್ದಾರೆ. நம்ம மேல இருந்த எல்லா சாத்தானுடைய வல்லமைகளையும் அதிகாரங்களையும் இயேசு ஜெயித்திருக்கிறார். ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಸೈತಾನ ನೊಗವನ್ನು ದೇವರು ಜಯಿಸಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்ப அந்த வசனங்களை நம்ம படிக்கும்போது ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ இப்படி ஜெயித்து இயேசு ஜெயித்த அந்த ஒரு கூட்ட ஜனங்கள்ல எல்லாரையும் அவர் அழகா பார்க்கலையா? ಯೇಸು ಜಯಿಸಿದಂತಹ ಒಂದು ಕೂಟ ಜನರಿಗೆ ಎಲ್ಲರನ್ನೂ ಸುಂದರವಾಗಿ ನೋಡಲಿಲ್ಲ. நான் அந்த வசனத்தின் பிரகாரமாவே சொல்றேன். ಆ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. அந்த ஒரு இஸ்ரவேலன் எதிர்நாட்டு சத்துருக்கள் கையில் இருந்தான ஒரு கூட்ட ஜனங்களை விடுதலை ஆக்குகிறான். ಆ ಇಸ್ರೇಲನು ಶತ್ರುವಿನ ಗುಂಪಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದು ಗುಂಪು ಜನರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அப்ப எவ்வளவோ ஜனங்கள் விடுதலை ஆனாங்க. ಎಷ್ಟೋ ಜನರು ಬಿಡುಗಡೆಯಾದರು. ஆனா விடுதலை ஆக்கப்பட்ட அத்தனை பேர் அத்தனை ஜனங்கள்ல ஜன கூட்டங்கள்ல ஒரே ஒரு பெண்ணை தான் அவன் அழகா பார்க்கிறான்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ಬಿಡುಗಡೆಯಾದಂತ ಒಂದು ಗುಂಪು ಜನರಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ಮಾತ್ರವೇ ಸುಂದರವಾಗಿ ನೋಡುತ್ತಾನೆ. உபாகமம் 21வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம் அதை படிக்கிறோம். ಧರ್ಮೋಪದೇಶಕಾಂಡ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. சிறைகளில் அவன் சிறை பிடிச்சிட்டு வந்த அந்த ஜனங்கள்ல சிறைகளில் ரூபவதியான ஒரு ஸ்திரியை கண்டு அவன் விவாகம் பண்ண வேண்டும் என்று விரும்பினான். ಸೆರೆಯವರಲ್ಲಿ ಸುಂದರ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಕಂಡು ಮೋಹಿಸಿ ಅವಳನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಅಪೇಕ್ಷಿಸಿದನು. எத்தனையோ சிறையிலிருந்து வெளியே வந்தாங்க. ಎಷ್ಟೋ ಜನರು ಸೆರೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಬಂದರು. எவ்வளவோ ஜனங்கள் சாத்தானுடைய பிடியிலிருந்து வெளியே வந்தாங்க. ಎಷ್ಟೋ ಜನರು ಸೈತಾನನ ಹಿಡಿತದಿಂದ ಹೊರಗಡೆ ಬಂದರು. இன்னைக்கு இந்த பூமியில இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக இன்றைக்கும் இப்பொழுதும் நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலையும் எவ்வளவோ ஜனங்கள் விடுதலை ஆகிட்டே இருக்காங்க இயேசுவின் ரத்தத்தினால. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನರು ಈಗ ನಾನು ಮಾತನಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲೂ ಸಹ ಎಷ್ಟೋ ಜನರು ಆತನ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. இப்பவும் எத்தனையோ ஜனங்கள் விடுதலை ஆகிட்டே இருக்கிறாங்க. ಇವಾಗಲೂ ಸಹ ಎಷ್ಟೋ ಜನರು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆனா விடுதலை ஆகப்படுகிறதான எல்லா ஜனங்களையும் பார்த்து அவர் ரூபவதி என்று சொல்லவில்லை. ಬಿಡುಗಡೆ ಆಗುವಂತ ಎಲ್ಲಾ ಜನರನ್ನು ನೋಡಿ ಇವರು ಸುಂದರವಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ஏனென்றால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் இயேசுவினிடத்துல வந்து விடுதலையை பெற்றுக்கொண்டு திரும்பி போயிடுறாங்க. ಯಾಕೆಂದರೆ ಅನೇಕರು ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಹಾಗೆ ತಿರುಗಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. சமாதானத்தை பெற்றுக்கிட்டு திரும்ப போயிடுறாங்க. ಸಮಾಧಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ತಿರುಗಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. இல்ல அவங்களுக்கு என்ன கஷ்டத்துக்காக இயேசப்பா கிட்ட வந்தாங்களோ அந்த கஷ்டம் நீங்கின உடனே இயேசுவை விட்டு திரும்ப போயிடுறாங்க. ಯಾವ ಕಷ್ಟಕ್ಕೋಸ್ಕರ ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾರೋ ಆ ಕಷ್ಟವು ತೀರಿದ ನಂತರ ಯೇಸುವಿನ ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. அப்படி திரும்பி போகிறதான அந்த ஒரு கூட்ட ஜனங்களை இயேசு அளவுள்ளவர்களாய் பார்க்கிறது இல்லை. ಹಾಗೆ ತಿರುಗಿಕೊಂಡು ಹೋದವರನ್ನು ದೇವರು ಸುಂದರವಾಗಿ ನೋಡುವುದಿಲ್ಲ. ஒரு ஸ்திரீ அதுல ஒருத்தர் ஒரு கூட்டம் ஒரு சின்ன கூட்டத்தை தான் ஏசப்பா அழகா பார்க்கிறார். ಅದರಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಚಿಕ್ಕ ಗುಂಪನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸುಂದರವಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. அந்த கூட்டத்துல நீங்களும் நானும் இருக்கணும். ಆ ಗುಂಪಿನಲ್ಲಿ ನೀವು ನಾವು ಇರಬೇಕು. ஏசப்பா நம்மள பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ಯೇಸಪ್ಪ ನಮ್ಮನ್ನು ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆಯಾಗಿ ತಂದಿದ್ದಾರೆ. நமக்கு மேல அதிகாரியா இருந்த சாத்தான அவர் அழிச்சு அவன் கையில இருந்து வெளியே எடுத்து கொண்டு ನಮ್ಮ வந்தார். ಮೇಲೆ ಅಧಿಕಾರಿಯಾಗಿರುವಂತ ಸೈತಾನನನ್ನು ನಾಶ ಮಾಡಿ ಅವನ ಕೈಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಕರೆತಂದಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இப்ப நம்ம ஏசப்பாவுக்கு அடிமையா இருக்கிறோம். ಈಗ ನಾವು ಯೇಸುವಿಗೆ ದಾಸರಾಗಿದ್ದೇವೆ. அப்ப நாம் ஏசப்பாவுடைய பார்வையில அழகுள்ளவர்களா இருக்கிறோம். ನಾವು ಯೇಸುವಿನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿ ಕಾಣப்படுತ್ತಿದ್ದೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இத குறித்து உன்னத பாட்டில நம்ம படிக்கிறோம். ಇದರ ಕುರಿತಾಗಿ ಪರಮಗೀತೆಯಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. அங்க நம்ம படிக்கும்போது ಅಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ எவ்வளவோ பேர் இருக்கலாம். ಎಷ್ಟೋ ಜನರು ಇರಬಹುದು. ராஜாவுடைய அந்த அரண்மனையில எவ்வளவோ பேர் இருக்கலாம். ರಾಜನ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನರು ಇರಬಹುದು. ஆனால் ரூபவதியோ மணவாட்டியோ என் ரூபவதியோ புறாவோ ஒருத்திதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் சொல்லல. ನನ್ನ ರೂಪವತಿ ಪಾರಿವಾಳ ಒಬ್ಬಳೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில எவ்வளவோ ஜனங்கள் இருக்கலாம். ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಅನೇಕರು ಇರಬಹುದು. தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பூமியில எவ்வளவோ பேர் இருக்கலாம். ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದವರು ಅನೇಕರು ಇರಬಹುದು. இயேசுவை ஏற்றுக்கொண்டு விடுதலையை மாத்திரம் பெற்றுக்கொண்டு போனவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கலாம். ಯೇಸುವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಹೋದವರು ಎಷ್ಟೋ ಜನರು ಇರಬಹುದು. உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 9வது வசனத்துல படிக்கும்போது ಪರಮಗೀತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ என் புறாவோ உத்தமியோ
ஒருத்தியே என்று சொல்லப்பட்டது. ನನ್ನ ಪಾರಿವಾಳವು ನನ್ನ ನಿರ್ಮಲೆಯು ಒಬ್ಬಳೇ. எத்தனை பேரு? நிறைய பேர் கிடையாது, ஒருத்தர் தான். ಎಷ್ಟು ಜನರು? ತುಂಬಾ ಜನರಲ್ಲ, ಒಬ್ಬಳೇ ಒಬ್ಬಳು. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು ಅನೇಕರು, அநேக ஜனங்களை ஆண்டவர் அழைக்கிறார். ಅನೇಕ ಜನರನ್ನು ದೇವರು ಕರೆದರು. ஆனால் அதுல தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க எத்தனை பேர் அப்படின்னா கொஞ்சம் பேர் தான், சின்ன ஒரு கூட்டம் தான். ಆದರೆ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು ಕೆಲವು ಚಿಕ್ಕ ಒಂದು ಗುಂಪು ಮಾತ್ರವೇ. இந்த அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, இவங்களை நம்ம சபைகளிலேயே நம்ம வித்தியாசங்களை பார்க்கலாம். ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು, ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರನ್ನು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿಯೇ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ನೋಡಬಹುದು. அநேக சபைகளிலே வித்தியாசம் ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ನೋಡಬಹುದು. பாருங்க, சபை ஆரம்பிக்கும் போது இல்ல சபையில அந்த ஆராதனை துவங்குற வேலைகள்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டம் நிறைய இருக்காது, கொஞ்சம் பேர் தான் உட்கார்ந்திருப்போம். ಸಭೆಯು ಆರಂಭವಾಗುವಾಗ, ಸಭೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ ಸ್ವಲ್ಪ ಜನರು ಮಾತ್ರವೇ ಇರುತ್ತಾರೆ. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು ಅನೇಕರು, ஆனா அந்த நேரத்துல கூடுறவங்க கொஞ்சம் பேர் தான். ಆದರೆ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡುವವರು ಸ್ವಲ್ಪ ಜನರು ಮಾತ್ರವೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இந்த சத்தியங்கள் எல்லாம் இன்னும் ஆண்டவரோட நம்மை நெருங்க உதவி செய்கிறது. ಈ ಸತ್ಯಗಳೆಲ್ಲವೂ ನಾವು ದೇವರೊಂದಿಗೆ ಇನ್ನೂ ಹತ್ತಿರವಾಗುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. ஏசப்பா சொல்றாரு, அந்த அளவுள்ள ஸ்திரீ ஒருத்தின்னு சொல்லி, ஏசப்பா அந்த ஒருத்திங்கிற கூட்டத்துல நானும் ஒரு ஆளா வந்து நிக்கணும் சாமின்னு சொல்லி நமக்கு ஆசை வருது. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಆ ಸುಂದರವಾದ ಸ್ತ್ರೀ ಒಬ್ಬಳೇ ಎಂಬುದಾಗಿ, ಆ ಒಬ್ಬಳೇ ಎಂಬ ಗುಂಪಿನಲ್ಲಿ ನಾನು ಬರಬೇಕು ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. ನನ್ನ ಪಾರಿವಾಳವು ನನ್ನ ನಿರ್ಮಲೆಯು ಒಬ್ಬಳೇ. இப்ப இயேசுவுக்கு அந்த ஒருத்திங்கிற அந்த ஒரு இடத்துல, என் பிள்ளை நீ ஒருத்தி தான், என் மனவாட்டி நீ ஒருத்தி தான், நீ ஒருத்தன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்தானத்துக்கு நம்ம வர வேண்டும். ಮೊದಲಗಿತ್ತಿ ಒಬ್ಬಳೇ, ನನ್ನ ಪಾರಿವಾಳವು ನನ್ನ ನಿರ್ಮಲೆ ಒಬ್ಬಳೇ ಎಂಬುವಂತ ಆ ಸ್ಥಾನಕ್ಕೆ ನಾವು ದಾಟಿ ಬರಬೇಕು. மனவாட்டி இந்த நேசரை குறித்து, தன்னுடைய மணவாளனை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? ಮೊದಲಗಿತ್ತಿ ತನ್ನ ಮದುಮಗನ ಕುರಿತಾಗಿ ಏನು ಹೇಳುತ್ತಾಳೆ? அதே உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 16வது வசனத்துல படிக்கிறோம். ಅದೇ ಪರಮಗೀತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ 2:16. 2ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ, நான் என் ஏசப்பாவுக்குரியவன், ನಾನು ನನ್ನ ಯೇಸುವಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವಳು, என் ஏசப்பா எனக்கு உடையவன். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನಗೆ ನನ್ನವನು. இந்த ஒரு உரிமை நமக்கு வேணும். ಈ ಒಂದು உரிமை, இந்த ஒரு அதிகாரம் நமக்கு வேணும். ಈ ಒಂದು ಅಧಿಕಾರ ನಮಗೆ ಬೇಕು. நான் என் ஏசப்பாவுக்கு உடையவன், ನಾನು ನನ್ನ ಯೇಸುವಿಗೆ ಸ್ವಂತದವಳು, நான் என் இயேசுவுக்கு உடையவன், ನಾನು ನನ್ನ ಯೇಸುವಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವಳು. என் ஏசப்பா எனக்கு மட்டும்தான் எனக்குரியவர். ನನ್ನ ಯೇಸು ನನಗೆ ಮಾತ್ರವೇ, ನನಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 16வது வசனம். ಪರಮಗೀತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯ, என் நேசர் என்னுடையவர், ನನ್ನ ಎನ್ನಿಯನು ನನ್ನವನೇ, நான் அவருடையவள். ನಾನು ಅವನವಳೇ. இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையோட நாம் இந்த செய்தியை நாம் முடிக்கலாம். ಈ ಒಂದು ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ಈ ಸಂದೇಶವನ್ನು ನಾವು ಮುಗಿಸೋಣ. நாம் நேசருடையவராக மாற வேண்டும். ನಾವು ನಮ್ಮ ನೇಸರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಾಗಿ ಕಾಣಪಡಬೇಕು. வேற எந்த காரியத்துக்கும் நம்ம மேல உரிமை இல்லை. ಬೇರೆ ಯಾವ ಕಾರ್ಯಕ್ಕೂ ನಮಗೆ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. நான் ஒருத்தி தான் அவருக்கு இனிமையானவன். ನಾನು ಒಬ್ಬಳು ಮಾತ್ರವೇ ಆತನಿಗೆ ಇಷ್ಟವಾದವಳು. ஏசப்பா அந்த மணவாட்டிங்கிற அந்த சபையில நான் உங்க பார்வையில அழகா இருக்கணும் ஏசப்பா. ಯೇಸುವೇ, ಈ ಮೊದಲಗಿತ್ತಿ ಎಂಬಂತ ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿ ಕಾಣಪಡಬೇಕು. எவ்வளவோ பேரை விடுதலையாக்கி கொண்டு வந்தான். ಎಷ್ಟೋ ಜನರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಕರೆತಂದಿದ್ದಾರೆ. எவ்வளவோ பேரை சாத்தானுடைய பிடியிலிருந்து வெளியே எடுத்து கொண்டு வர. ಎಷ್ಟೋ ಜನರನ್ನು ಸೈತಾನನ ಹಿಡಿತದಿಂದ ಹೊರಗಡೆ ತರುತ್ತಾರೆ. ஆனா அது ஒரே ஒருத்தர் தான். ಅದರ ನಂತರ ಒಂದೇ ಒಬ್ಬರು ಮಾತ್ರವೇ இயேசு விரும்பக்கூடிய ஒருவரா இருக்கிறார். ಯೇಸು ಇಷ್ಟಪಡುವಂತವರಾಗಿ ಕಾಣಪಡುತ್ತಾರೆ. இந்த ஒரு கூட்ட ஜனங்களுக்காகத்தான் ஏசப்பா திரும்ப வர ಆ போறார். ಒಂದು ಗುಂಪು ಜನರಿಗೋಸ್ಕರನೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತಿರುಗಿ ಬರಲಿದ್ದಾರೆ. அந்த ஒரு கூட்டத்துல அந்த ஒரு ஆளா நீங்களும் நானும் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சத்தியம். ಆ ಒಂದು ಗುಂಪಿನಲ್ಲಿ ನಾವು ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವಾದದ್ದು. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ உண்டாகட்டும். ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இப்ப நம்ம ஆண்டவர் ஒரு ரூபவதியாய் பார்க்கிறார். ಈಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರೂಪವತಿಯಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. தேவனுடைய பார்வையில நம்ம ஒரு ரூபவதியா இருக்கிறோமா? ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಾವೊಂದು ರೂಪವತಿಯಾಗಿ ಸುಂದರಿಯಾಗಿ ಕಾಣಪಡುತ್ತಿದ್ದೇವಾ? என் நேசர் ஏசப்பா எனக்கு மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியுதா? ನನ್ನ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನಗೆ ಮಾತ್ರವೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾ? நான் என் ஏசப்பாவுக்கு மட்டும்தான் சொல்ல முடியுதா? ನಾನು ನನ್ನ ಯೇಸುವಿಗೆ ಮಾತ್ರವೇ ಸ್ವಂತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾ? இல்ல சாத்தான் சொல்றானா, ஏய் நீ எனக்குரியவன் சொல்லி சாத்தான் நம்மளை பார்த்து சொல்றானா? ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಸೈತಾನನು ಹೇಳುತ್ತಾನ, ನೀನು ನನಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವಳು ಎಂಬುದಾಗಿ? இல்ல பிரச்சனைகள் நம்மளை பார்த்து சொல்லுதா, ஏய் நீ எனக்குரியவன் சொல்லுதா? ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಸಮಸ್ಯೆಗಳು ನೋಡಿ ನೀನು ನನಗೆ ಸಂಬಂಧ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರಾ? இல்ல உங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள், வியாதி, உங்களுக்கு இருக்கிற வியாதி உங்களை பார்த்து நான் உனக்கு தான் நீ எனக்கு தான் வியாதி நம்மளை பார்த்து பேசுதா? ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ರೋಗವು ನೀನು ನನಗೆ ಸ್ವಂತ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡುತ್ತಿದೆಯಾ? இன்னைக்கு நமக்கு எதிராக இருக்கிறதான எல்லா வல்லமைகளை பார்த்து நம்ம சொல்லுவோம், நான் என் ஏசப்பாவுக்கு, என் ஏசப்பா எனக்கு. ನಮಗೆ ಎದುರಾಗಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಶಕ್ತಿಗಳನ್ನು ನೋಡಿ ನಾವು ಹೇಳೋಣ, ನನ್ನ ಯೇಸು ನನಗೆ ಸ್ವಂತ, ನಾನು ಆತನಿಗೆ ಸ್ವಂತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋಣ. இன்னைக்கு சொல்லுவோமா? ಇವತ್ತು ಹೇಳೋಣವಾ? இங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் என் ஏசப்பாவுக்கு, என் ஏசப்பா எனக்கு? ನನ್ನ ಯೇಸು ನನಗೆ,
ನಾನು ಆತನಿಗೆ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳಲು ಸಾಧ್ಯ? ಎಲ್ಲ ಕೈಗಳ ಉಯರ್ತಿ ಸತ್ತಮ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகಲಿ. அப்ப அந்த ஒருத்தி அப்படிங்கறதான அந்த அழகா பாக்குற அந்த ஒருத்தியை எப்படி மாறுறது அப்படின்னா புறாவை போல மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம பைபிள்ல ಆ ಸುಂದರವಾದ ಸ್ತ್ರೀಯಾಗಿ ನಾನು ಹೇಗೆ ಮಾರ್ಪಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಈ ಪಾರಿವಾಳದ ಹಾಗೆ ನಾನು ಮಾರ್ಪಡಬೇಕು. புறாவை போல மாறணும்னா 2 ரெக்கை வச்சு புறா தலையை மாட்டி புறாவை போல வந்து நான் மேக்கப் பண்ணி வந்து நின்று புறாவை போல காட்டுறது இல்ல. ಪಾರಿವಾಳ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ 2 ರೆಕ್ಕೆಯನ್ನು ಹಿಡಿದು ಅದರ ತಲೆಯ ವೇಷವನ್ನು ಧರಿಸಿ ಹಾಗೆ ಮೇಕಪ್ ಮಾಡಿಕೊಂಡು ನಾನು ಪಾರಿವಾಳದಾಗಿ ಇರುವುದಲ್ಲ. என் புறா என் உத்தமி ஒருத்தி என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ನನ್ನ ಪಾರಿವಾಳವು ನನ್ನ ನಿರ್ಮಲೆ ಒಬ್ಬಳೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. அப்ப நான் ஒரு புறாவா இருக்க வேண்டும். ನಾನು ಒಂದು ಪಾರಿವಾಳವಾಗಿರಬೇಕು. புறாவா இருக்க வேண்டும்னா புறா கிட்ட இருக்கிறதான அந்த சுபாவம் எனக்குள்ள இருக்க வேண்டும். ಪಾರಿವಾಳ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಪಾರಿವಾಳದಲ್ಲಿ ಇರುವಂತ ಸ್ವಭಾವವು ನನ್ನಲ್ಲಿ ಕಾಣಪಡಬೇಕು. ಯೇಸು ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே ಯೇಸು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿ ದಡವನ್ನು ಸೇರಿದಾಗ பிள்ளைங்களா சொல்லுங்க, இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே ஏசப்பா மேல எது வந்து உட்கார்ந்துச்சு? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನು ಹೊಂದಿ ಆ ದಡದಲ್ಲಿ ಬರುವಾಗ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಯಾವುದು ಬಂದು ಕೂತಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಪಾರಿವಾಳವಾಗಿ ಕಾಣಪಡುತ್ತದೆ. புறா வந்து உட்கார்ந்துச்சு. ಪಾರಿವಾಳ ಬಂದು ಕೂತಿತ್ತು. பரிசுத்த ஆவியானவர் புறா ரூபம் கொண்டு இயேசுவின் மேல வந்து அமர்ந்தார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ರೂಪವಾದದ್ದು ಪಾರಿವಾಳದ ಹಾಗೆ ರೂಪವನ್ನು ಧರಿಸಿ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಬಂದು ಕೂತಿತ್ತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நம்மள ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ஏசப்பா போல நம்மள மாத்துற. ನಾವು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿದ ನಂತರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಯೇಸುವಿನ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದೆ. இயேசுவை போல நீங்கள் நானும் மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சாத்தா பயங்கரமா பிரச்சனை, போராட்டம், சண்டை, கலக்கம், துக்கத்தை கொண்டு வந்து வச்சு அவன் நின்னுகிட்டு இருக்கான். நீ இயேசுவை போல மாறக்கூடாது. ಯೇಸುವಿನ ಹಾಗೆ ಮಾರ್ಪಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಕಷ್ಟಗಳು, ಹೋರಾಟಗಳು, ಜಗಳಗಳು ಎಲ್ಲದೂ ಬಂದು ಯೇಸುವಿನಾಗಿ ಮಾರ್ಪಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಮುಂದೆ ಬಂದು ನಿಂತಿದ್ದಾನೆ. ஏதாவது ஒரு பக்கத்துல நம்ம இயேசு பக்கத்துல நெருங்கிறத தடுக்கணுங்கிறதுக்கு தான் சாத்தான் வைராக்கியமா போராடிக்கிட்டு இருக்கான். ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಇವನು ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಜೊತೆಯಾಗಿ ಇರಬಾರದು, ಯೇಸುವಿನ ಹತ್ತಿರ ಹೋಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ತಡೆಯಾಗಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிறோம், சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குதுன்னு சொல்லி பயங்கர கோபத்தோட அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅವನು ಮಹಾ ರೌದ್ರದಿಂದ ಅವನಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಎಂಬುದಾಗಿ ರೌದ್ರ ಉಳ್ಳವನಾಗಿ ಕಾಣಪಡುತ್ತಾನೆ. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 12வது வசனம். ಪ್ರಕಟಣೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ. ಸೈತಾನನು ತನಗಿರುವ ಕಾಲವು ಸ್ವಲ್ಪವೆಂದು ತಿಳಿದು ಮಹಾ ರೌದ್ರವುಳ್ಳವನಾಗಿ ನಿಮ್ಮ ಕಡೆಗೆ ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾನೆ. ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே கலிகூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ಪರಲೋಕವೇ, ಅದರಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವವರೇ ಹರ್ಷಗೊಳ್ಳಿರಿ. ಭೂಮಿಯೇ, ಸಮುದ್ರವೇ, ನಿಮ್ಮ ದುರ್ಗತಿಯನ್ನು ಏನು ಹೇಳಲಿ? ಸೈತಾನನು ತನಗಿರುವ ಕಾಲವು ಸ್ವಲ್ಪವೆಂದು ತಿಳಿದು ಮಹಾ ರೌದ್ರ உள்ளவனாಗಿ ನಿಮ್ಮ ಕಡೆಗೆ ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿತು. இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது என்பது நமக்கு தெரியுதோ சாத்தானுக்கு தெரிந்திருக்கிறது. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ಇಲ್ಲವೋ, ಆದರೆ ಸೈತಾನನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. பிறந்ததிலிருந்து நமக்கு இப்ப எனக்கு 34 வயசு ஆயிடுச்சு. ಹುಟ್ಟಿದಂದಿನಿಂದ ಇವಾಗ ನನಗೆ 34 ವರ್ಷವಾಯಿತು. இப்ப சிலருக்கு 60 வயசு, 65 வயசு. ಇನ್ನು ಕೆಲವರಿಗೆ 60, 65 ವರ್ಷವಾಗಿದೆ. ಇನ್ನು சிலர் 80 வயசு, 85 ವಯಸ್ಸು. ಇನ್ನು ಕೆಲವರಿಗೆ 80, 85 ವರ್ಷವಾಗಿದೆ. அப்ப நம்மள என்ன சொல்லுவோம்? ನಾವೆಲ್ಲ ಏನು ಹೇಳುತ್ತೇವೆ? நான் 34 வருஷமா பாக்குறேன், இந்த பூமி இப்ப அழிய போகுது, இந்த இன்னும் 2 வருஷத்துல அழிய போகுது, இன்னும் 1 வருஷத்துல முடிய போகுது, இன்னொரு 5 வருஷத்துல முடிய போகுது, இப்படி ஏதாவது சொல்றாங்க. நான் பிறந்ததுல இருந்து பாக்குறேன்னு சொல்லி நம்ம சொல்றோம். ನಾನು ಹುಟ್ಟಿದಂದಿನಿಂದ ಇದುವರೆಗೂ ಭೂಮಿ ಇವಾಗ ಅಳಿದು ಹೋಗುತ್ತದೆ, ಇನ್ನು 2 ವರ್ಷದಲ್ಲಿ ಅಳಿದು ಹೋಗುತ್ತದೆ, ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அப்ப இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கிறதுங்கிறது சாத்தானுக்கு நன்றா தெரியுது. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪವೇ ಕಾಲ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಸೈತಾನನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. ಈಗ நமக்கு தெரிஞ்சிருக்குதா? ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? இயேசு சொல்லிட்டு போனா, நான் சீக்கிரமா வரேன். ಯೇಸು ಹೇಳಿ ಹೋಗಿದ್ದಾರೆ, ನಾನು ಶೀಘ್ರವಾಗಿ ಬರುತ್ತೇನೆ. இயேசு நான் சீக்கிரமா வரேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப சீக்கிரமா வர போகிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಶೀಘ್ರವಾಗಿ ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಆದರೂ ಖಂಡಿತವಾಗಲೂ ಶೀಘ್ರವಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த கொஞ்ச நாள்ல நான் எப்படியாவது ரெடி ஆகணுமே,
என் கேரக்டர் எப்படியாவது ஒரு புறாவை போல ஏசப்பா விரும்புகிற அந்த புறாவை போல என்னுடைய சுபாவம் மாறணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோமா? ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿವಸವೇ ಇದೆ ಅಲ್ವಾ, ಪಾರಿವಾಳದ ಹಾಗೆ ಆತನ ಸ್ವಭಾವದ ಹಾಗೆ ನಾವು ಮಾರ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಆಶಿಸುತ್ತೇವಾ? இயேசு ஒருத்தியை தான் பார்க்கிறார், அந்த ஒருத்தியும் புறாவை போல இருக்கணும்னு விரும்புகிறார். ಯೇಸು ಒಬ್ಬಳನ್ನೇ ನೋಡುತ್ತಾಳೆ, ಆ ಒಬ್ಬಳು ಪಾರಿವಾಳದ ಹಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಆಶೆ ಪಡುತ್ತಾರೆ. அந்த புறாவோட சுபாவத்துல நம்ம இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா ಆ விரும்புகிறார். ಪಾರಿವಾಳದ ಸ್ವಭಾವವುಳ್ಳವರಾಗಿ ನಾವಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆಶೆ ಪಡುತ್ತಾರೆ. இந்த புறாவுக்கு சில சுபாவங்கள் உண்டு. ಈ ಪಾರಿವಾಳಕ್ಕೆ ಕೆಲವು ಸ್ವಭಾವಗಳುಂಟು. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த பைபிள் ஸ்டடியில் இந்த புறாவினுடைய சுபாவங்களை நாம் படிக்க ஆரம்பிக்கலாம். ಕರ್ತನಿಗೆ ಚಿತ್ತವಾದ ಈ ಪಾರಿವಾಳದ ಸ್ವಭಾವದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. ஏன்னா இப்ப நமக்கு தேவை என்ன அப்படின்னா, நானும் நீங்களும் புறாவை போல அந்த புறாவோட சுபாவத்துல மாறணும்னா புறாவோட சுபாவம் என்ன, அதோட கேரக்டர் என்னங்கிறது நமக்கு தெரிய வேண்டும். ನಮಗೆ ಏನು ಗೊತ್ತಾಗಬೇಕೆಂದರೆ ಪಾರಿವಾಳದ ಹಾಗೆ ಮಾರ್ಪಡಬೇಕೆಂದರೆ ಪಾರಿವಾಳದ ಸ್ವಭಾವ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗಬೇಕು. இயேசுவை போல நான் மாற வேண்டும் என்றால் இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறது நமக்கு தெரிய வேணும். ಯೇಸುವಿನ ಹಾಗೆ ಮಾರ್ಪಡಬೇಕಾದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾರು, ಅವರು ಹೇಗಿರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗಬೇಕು. இந்த சத்தியங்களை கேட்க கேட்க சாத்தானுக்கு மிகுந்த கோபம் உண்டாக ಈ ஆரம்பிக்கும். ಸತ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಾ 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 ಸೈತಾನನಿಗೆ ತುಂಬಾ ಕೋಪವು ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆனா ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் அவர் நமக்காக கிரியை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ಆದರೆ ಆತ್ಮನಾದವನು ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿ ನಮಗೋಸ್ಕರ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ವೇದವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. ஏன்னா இப்ப அடுத்து அவர் தான் நமக்குள்ள அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போறார். ನಂತರ ಅವರೇ ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. இன்னைக்கு நாம் கேட்டிருக்கிற சத்தியம் என்ன? ಇವತ್ತು ನಾವು ಕೇಳಿರುವಂತ ಸತ್ಯವೇನು? இயேசு இந்த பூமியில எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டவங்க எல்லாரும் இயேசு அழகுள்ளவராய் பார்க்கவில்லை. ஒரு கூட்ட ஜனங்கள், ஒரு சின்ன கூட்ட ஜனங்களை தான் அவர் அழகுள்ளவராய் பார்க்கிறார். ಯೇಸು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನರು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ, ಆದರೆ ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡ ಗುಂಪು ಇದ್ದರೂ ಅದರ ಒಂದು ಚಿಕ್ಕ ಗುಂಪನ್ನು ಮಾತ್ರವೇ ಯೇಸು ಒಂದು ಸುಂದರವಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು ಅನೇಕರು, ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த சிலர். ಆದರೆ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು ಸ್ವಲ್ಪ ಜನರು ಮಾತ್ರವೇ. அந்த சிலர்ல நீங்களும் நானும் இருக்கணும். ಆ ಕೆಲವು ಜನರ ಮಾತ್ರದಲ್ಲಿ ನೀವು ನಾವು ಕಾಣಬಡಬೇಕು. ஏன்னா அவங்க தான் இப்ப அடுத்த வருகையில பறந்து போகும். ಅವರೇ ಆತನ ಬರುಣದಲ್ಲಿ ಹಾರಿ ಹೋಗುತ್ತಾರೆ. அவங்க தான் வருகைக்கு நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ಅವರಾಗಿ ನಾವು ಬರುಣದಲ್ಲಿ ಸಿದ್ಧರಾಗುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. நம்மை தான் தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ನಮ್ಮನ್ನೇ ದೇವರು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. எவ்வளவோ குறைவுகள் இருக்கிறது, ಎಷ್ಟೋ ಕೊರತೆಗಳುಂಟು, எவ்வளவோ பலவீனங்கள் உண்டு. ಎಷ್ಟೋ ಬಲಹೀನತೆಗಳುಂಟು. இவை எல்லாவற்றிலிருந்தும் இயேசு நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் இந்த பிரச்சனைகள் மத்தியிலேயும் நம்மை ஒரு மனவாட்டியாய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ಅವರ ಸಮಸ್ಯೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಮದಲಗಿತ್ತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நாம் கண்களை மூடுவோம். ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. நாம் எல்லா கண்களை மூடலாம். ನಾವೆಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்பதை அறிந்து மிகுந்த வைராக்கியத்தோடு அவன் எழும்பி கிரியை செய்து ಸೈತಾನು ನನಗೆ ಇರುವುದು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಮಹಾ ರೌದ್ರವುಳ್ಳವನಾಗಿ ಕ್ರಿಯೆ ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நாமும் அதை உணர்ந்து இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது ஏசப்பா, இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள என்ன நீங்க விரும்புகிற அந்த ஒருத்தியா என்ன மாத்துங்க ஏசப்பா. ನಾವು ಗ್ರಹಿಸಿಕೊಂಡು ದೇವರೇ ಇರುವುದು ಕಾಲವು ಸ್ವಲ್ಪವಾಗಿದೆ, ದೇವರೇ ನೀವು ಇಷ್ಟಪಡುವಂತ ಒಂದು ಸುಂದರ ಸ್ತ್ರೀಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸು ದೇವರೇ. இருக்கிறதான வியாதியை பார்க்காதீங்க, ಇರುವಂತ ರೋಗವನ್ನು ನೋಡಬೇಡಿರಿ, இருக்கிறதான பிரச்சனைகளை பார்க்காதீங்க, ಇರುವಂತ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನೋಡಬೇಡಿರಿ, உங்களுக்கு இருக்கிற போராட்டங்களை பார்க்காதீங்க. ಇರುವಂತ ಹೋರಾಟವನ್ನು ನೋಡಬೇಡಿರಿ. இவையெல்லாம் நமக்கு தோல்வி போலதான் தோன்றும். ಇವೆಲ್ಲವೂ ಒಂದು ಸೋಲುವಿಕೆಯಾಗಿಯೇ ಕಾಣப்படுತ್ತದೆ. ஆனால் நம்முடைய முடிவு இயேசு நமக்கு ஜெயமாய் மாற்றுவார். ಆದರೆ ಅಂತ್ಯವಾದದ್ದು ಯೇಸು ನಮಗೆ ಒಂದು ಜಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. அந்த நம்பிக்கையோட நாம் கண்களை ಆ மூடுவோம். ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. இயேசுவுக்கு வெளியில அந்த சரீரத்துல நடந்தது எல்லாமே தோல்வியா தான் தெரிஞ்சது. ಯೇಸುವಿಗೆ ಶರೀರದಲ್ಲಿ ನಡೆದಿದ್ದೆಲ್ಲವೂ ಒಂದು ಸೋಲುವಿಕೆಯಾಗಿಯೇ ನಡೆಯಿತು. ஆனா பாருங்க, சிலுவை மரணம் தோல்வின்னு சொல்லி பைபிள் சொல்லல. ಆದ್ರೆ ಶಿಲುಬೆಯ ಮರಣವಾದದ್ದು ಸೋಲ್ವಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. இயேசு இன்னைக்கு பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனும் இயேசு அப்படி அடிக்கப்பட்டாரே பாவம், இயேசு கையில ஆணி அடிக்கப்பட்டாரே பாவம், இயேசுடைய முதுகுகள் கிழிக்கப்பட்டதே பாவம் என்று சொல்லி இயேசுவை பரிதாபமா ஒரு தோல்வி அடைந்த ஒரு நபராக இயேசுவை பார்க்கிறார்கள். ಯೇಸುವನ್ನು ನೋಡುವವರು ಯೇಸುವಿಗೆ ಕೈಯಲ್ಲಿ ಗಾಯವಾಯಿತು, ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಗಾಯವಾಯಿತು, ತನ್ನ ದೇಹವನ್ನೆಲ್ಲ ಹಾಗೆ ಹರಿದರು ಎಂಬುದಾಗಿ ಯೇಸುವನ್ನು ನೋಡುವಾಗ ಒಂದು ಪಾಪವಾಗಿ ಅವರೊಂದು ಸೋತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ. ஆனா நீங்க இன்னைக்கு எப்படி பாக்குறீங்க? ಆದ್ರೆ ನೀವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನೋಡುತ್ತೀರಿ? இயேசு சிலுவையில சாத்தானை, எனக்குரிய எல்லா பிரச்சனையையும் எனக்குரிய எல்லா வியாதிகளையும் இயேசு சிலுவையிலே ஜெயித்தார். ಯೇಸು ನನಗಿರುವಂತಹ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು, ಸೋಲುವಿಕೆಗಳನ್ನು, ರೋಗವನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಸೈತಾನನನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಯಿಸಿದ್ದಾರೆ. உங்களுக்குரிய எல்லா வியாதிகளையும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கஷ்டங்களையும் எல்லா போராட்டங்களையும் இயேசு சிலுவையிலே ஜெயித்தார். ನಿಮಗಿರುವಂತ ರೋಗಗಳು, ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳು, ಎಲ್ಲಾ ನಿಂದೆಗಳನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಯಿಸಿದ್ದಾರೆ. இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾರೆ. சொல்ல முடியுமா? ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾ? சொல்றவங்க எல்லாம் கண்களை மூடி கைகளை உயர்த்துவோம். ಹೇಳುವರೆಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿರಿ. இப்ப நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ಸ್ತೋತ್ರ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. எனக்காய் ஜெயம் எடுத்தீரே ஏசப்பா. ಯೇಸುವೇ, ನನಗೋಸ್ಕರ ಜಯವನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಲ್ಲ.
அந்த ஜெயத்தை எனக்கு இன்னைக்கு தாங்க ஏசப்பா. ಆ ಜಯವನ್ನು ನನಗೆ ಕೊಡಿ ದೇವರೇ. எங்களுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಉಂಟಾಗಲಿ. எனக்கு இருக்கிற பிரச்சனையில உண்டாகட்டும். ನನ್ನ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಉಂಟಾಗಲಿ. எனக்கு இருக்கிற வியாதியில உண்டாகட்டும். ನನ್ನ ರೋಗದಲ್ಲಿ ಉಂಟಾಗಲಿ. இன்னைக்கு அந்த ஜெயத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. அந்த ಜಯವನ್ನು ನಮಗೆ ಕೊಡಿ ದೇವರೇ. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಲೋಕವನ್ನು ಜಯಿಸುವಂತ ಜಯ. எத்தனை பேர் நம்பிக்கையோட இருக்கிறோம்? நம்பிக்கை. ஆமென். நம்பிக்கையோட இருக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு நமக்காக ஜெயித்து இருக்கிறார். ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்கிறது உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்க இல்லையா? இந்த இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிற அத்தனை சாத்தானுடைய வல்லமைகளை பார்க்கும் இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிற அத்தனை வியாதியின் வல்லமைகளை பார்க்கும் இயேசு பெரியவர். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம்